வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம நிறைய பேருடைய மனசுல வர்ற ஒரு கேள்விங்க. இப்ப நான் எதிர்கொள்ற இந்த சூழ்நிலை, அதாவது இந்த சவால், என்னை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இது வந்தது, நான் மட்டும் ஏன் இதை அனுபவிக்கணுங்கிற இந்த கேள்வி நம்ம நிறைய பேருடைய மனசுல வந்திருக்குங்க. அதற்கான பதிலும் நமக்கு தெரியும், கர்மா அப்படின்னு. இதற்கு முன்னாடி நான் செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் என்ன கேள்வி இருக்கும் தெரியுமா நம்ம எல்லார்கிட்டையும்? நான் செய்த செயல்களுக்கான விளைவுகளை அந்த பிரபஞ்சம் அனுமதிக்குது, அப்ப நான் அந்த செயலை செய்யும் போதே அதை ஏன் தடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலையும் வருங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் எந்த உயிரினத்துக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பை மனிதனுக்கு கொடுத்துருக்காருங்க. அது என்ன தெரியுமா? ஃப்ரீவில், சுய விருப்பம். மனிதனை இறைவன் ஒரு இயந்திரம் மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும்னு அவர் விரும்பலைங்க. மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கட்டும் அப்படிங்கிறதுனாலதான் இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கான சுய விருப்பத்தை, அந்த ஃப்ரீவில்ல கொடுத்துருக்காரு. மனித வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அறியாமையிலிருந்து விழிப்பு நிலைக்கு மாறுறதுதான், இக்னோரன்ஸ்ல இருந்து அவேர்னஸ்க்கு மாறுறதுதாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரியாக்ட் பண்ணிடாதீங்க, ஒய்மிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறும் பண்ணதில்லை, அப்புறம் நான் எதுக்கு இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு போயிடாதீங்க. சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க அந்த சூழ்நிலையினுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாகுங்க, அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல முதல்ல உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க, அதுதான் அவசியங்க. அந்த இன்னர் ஸ்டில்னஸ் உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு உணர்த்துங்க, என்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இந்த சூழ்நிலை மூலமா நீங்க என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரிவீல் ஆகுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயல் செய்தேன், அதனுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிய வருங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரெகுலரா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க முற்பிறவியினுடைய கனெக்ஷன் கூட உங்களுக்கு தெரிய வருங்க. இதுக்கு முந்தின பிறவிகள்ல நான் செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் இது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிய வரும். ஏதோ கற்றுக்கொள்ளாத ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் பிரபஞ்சம் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிச்சிருக்கு, அதனால சில தன்மைகளை எனக்குள்ள நான் கொண்டு வரணும், சில மாற்றங்களை எனக்குள்ள நிகழ்த்தணுங்கிறதுக்கான அந்த புரிதலும் வருங்க உங்களுக்கு. கர்மாவை எதிர்கொள்வதற்கான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரதானமாக இறைவனை மையப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழுங்க. இறைவனை உங்க இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க, அந்த பக்தியில வாழுங்க, சரணாகதி மனநிலையோட இருங்க, ரெகுலரா தியானம் பண்ணுங்க, கருணை இல்லத்தோட இருங்க. இந்த மாதிரி தன்மைகளை உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த கர்மாவுடைய தாக்கம் உங்களுக்கு குறையுங்க. இந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான்ற அந்த ஈகோ, அந்த தன்மையை நீங்க அகற்றும் போது பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருங்க. நான்றதை எதை சொல்றேன் அப்படின்னா, நான் இன்னாரு, நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எனக்கு இவ்வளவு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கர்மாவுடைய தாக்கம் நமக்கு இருக்குங்க. ஆனா உங்க ஈகோவை இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி எல்லாமே அந்த இறைவன் தாங்கிற மனநிலையில நீங்க வாழும் போது அந்த கர்மாவுடைய தாக்கம் உங்களுக்கு நிச்சயமா குறையுங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இப்போ ஒரு போஸ்ட்மேன் ஒரு வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க போறாரு, அந்த வீட்டுல யாருமே இல்லைங்க. அவரும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பாக்குறாரு, அந்த வீட்டுல யாருமே இல்லை. அடுத்து என்ன நடக்கும்? அந்த லெட்டர் யார் அனுப்பிச்சாங்களோ திரும்ப அந்த லெட்டரை அவங்களுக்கே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிதாங்க ஒரு நபர் நான்ற தன்மையில அந்த பர்சனாலிட்டியோட அடையாளப்படுத்தி, அந்த ஈகோவோட அடையாளப்படுத்தி வாழும்போது கர்மா அவரை தேடி வருங்க. அதற்கான விளைவுகள் எல்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனா ஒரு மனிதன் தன்னை முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணித்துட்டு அவனுடைய ஈகோவை டிசால்வ் பண்ணிட்டான்னு வைங்களேன், பிரதானமாக இறைவன் தான் அவருடைய இதயத்துல வாசம் பண்றாரு அப்படின்னா அந்த கர்மாவுடைய தாக்கம் அவருடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைக்கு வந்து தலப்பாவோட போற மாதிரி சூழ்நிலைகள் அவர் வாழ்க்கையில வரும். இது எப்படின்னா, போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தவுடன், வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிந்தவுடன் அந்த லெட்டரை அனுப்பிச்சவங்க கிட்டே லெட்டர் திரும்ப அனுப்புறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி தாங்க பிரபஞ்சம் அனுமதிச்ச கர்மா திரும்ப பிரபஞ்சத்துக்கிட்டே போயிருங்க. அனுபவிப்பாளர் இருக்கிற வரைக்கும் தான் கர்மா இருக்குங்க. அனுபவிப்பாளர் இல்லை அப்படின்னா அங்க கர்மாவுடைய தாக்கம் இருக்காதுங்க. ஏன்னா எல்லாமே இறைவன்கிற ஒரு தன்மையில ஒரு மனிதன் வாழும் போது அங்க இறைவன் தாங்க இருப்பாரு, அந்த நபர் இருக்க மாட்டாரு. குவாண்டம் பிசிக்ஸ்ல அந்த பிரபஞ்ச பேராற்றல, இறை சக்தியை குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குவாண்டம் ஃபீல்டு நம்ம பிராட்காஸ்ட் பண்ற எனர்ஜிக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம அக உலகத்துல நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கோ அதை பிரபஞ்ச பேராற்றல், அந்த குவாண்டம் ஃபீல்டு பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இப்போ நமக்குள்ள பயம், பதட்டம், கவலை, குற்ற உணர்வு, அவமானம், இந்த மாதிரி தன்மைகள் இருந்ததுன்னா அந்த எனர்ஜியை தான் நம்ம பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குவாண்டம் ஃபீல்டு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை அனுமதிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்குள்ள அந்த பக்தி, சரணாகதி, கருணை, அன்பு போன்ற தன்மைகளை நம்ம கொண்டு வரணுங்க. அப்பதான் அந்த குவாண்டம் ஃபீல்டு என்ன பண்ணும், அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அது அனுமதிச்சு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரியோட நான் பேசினேங்க. அந்த சகோதரி என்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சகோதரனுடைய அம்மா சிறு வயதுல இருந்தே இந்த சகோதரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், ஆண்களை நம்பாத, ஆண்கள் ஏமாற்று பேரு வழிகள், தீய பழக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும், ஆண்களுடைய பழகக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சகோதரனுடைய மனதிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பிக்கை வந்துருச்சு ஆண்கள் மேல. அந்த சகோதரனுடைய அம்மாவுக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. அது என்னன்னா, அவங்களுடைய கணவர், அதாவது சகோதரனுடைய அப்பா இன்னொரு பெண்ணோட, அதாவது அவங்க அம்மா விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்திருக்காரு. அது மிகப்பெரிய பாதிப்பை அந்த சகோதரனுடைய அம்மாவுடைய மனசுல ஏற்படுத்தியிருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த சகோதரனுடைய பாட்டி, அவங்களுக்கும் சில எதிர்மறையான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க தாத்தா இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்திருக்காரு அவங்க பாட்டியை விட்டுட்டு. அதனால அவங்க பாட்டிக்குள்ளேயும் நெகட்டிவான நம்பிக்கைகள் இருந்திருக்குங்க. ஆண்களை நம்பக்கூடாது, ஆண்கள் ஏமாற்று பேர் வழிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு அவங்க மக கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஆண்களோட நீ பழகாத, ஆண்களை நம்பாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க சிறு வயதா இருக்கும் போதே. அதை அவங்க உள்வாங்கியிருக்காங்க அந்த சகோதரனுடைய அம்மா. அதை தான் இந்த சகோதரிக்குள்ளேயும் அவங்க விதைச்சிருக்காங்க. ஆண்களை குறித்து நெகட்டிவான நம்பிக்கைகள் அந்த சகோதரனுடைய மனதில் இருந்ததுனால அவங்க காலேஜ் படிக்கும் போதே தன்னுடைய நண்பனையே நேசிச்சு நாட்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தெரியாத நபரை கல்யாணம் பண்ணாதானே அந்த நபருடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியாது. இது நம்மளுடைய நண்பன் தானே, நல்ல குணாதிசயங்களோடு இருக்கிறவர், பேசாம இவரே திருமணம் பண்ணிக்கலான்ட்டு அவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. சில வருடங்கள் கழித்து தான் காதலித்து கல்யாணம் பண்ண கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்தது அவங்களுக்கு தெரிய வந்ததுங்க. மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த பேட்டர்ன் அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்க முடிஞ்சதுங்க. அவங்க அம்மாவுக்கு, அவங்க பாட்டிக்கு இருந்த அந்த பேட்டர்ன் இவங்களுக்கும் தொடர்ந்து வந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த சகோதரனுடைய அம்மா அவங்களுடைய மனசுல விதைச்ச அந்த நெகட்டிவான நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை அவங்க உள்வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய மனசுல இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அன்னைக்கு அந்த சகோதரனுடைய ஆழ்மனதுல இருந்த நெகட்டிவான நம்பிக்கையில நான் மாற்றத்தை ஏற்படுத்தி இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துற ப்ராசஸை நான் பண்ணேங்க. இதன் மூலமாக அந்த ஜெனரேஷனல் கர்மால இருந்து அந்த சகோதரி விடுபட்டாங்க. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன மாதிரி எனர்ஜியை நம்ம பிராட்காஸ்ட் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டேட்டை தான் அந்த குவாண்டம் ஃபீல்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதாவது மிரர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மளறியாம நமக்குள்ள நெகட்டிவான தன்மைகள் இருந்ததுன்னா அதை சார்ந்த சூழ்நிலைகளை நம்ம அட்ராக்ட் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்குள்ள இறைவனை கொண்டு வாங்க அப்படின்னு, பக்திக்குள்ள வாங்க அப்படின்னு, சரணாகதி மனநிலையோட நீங்க இருங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கும் இறைவனுக்குமான அந்த பந்தத்தை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இறைவனை எந்த வடிவத்தினாலும் எந்த நாமத்திலனாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாங்க. இறைவன் அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா உணர்வுபூர்வமான ஒரு பந்தத்தை, அந்த தீர்க்கமான நம்பிக்கை இறைவன் மேல நீங்க கொண்டு வரும்போது உங்க அக உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. நீங்க பிராட்காஸ்ட் பண்ற எனர்ஜில பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்பட்டு பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரர் என்னை தொடர்பு கொண்டு அவருடைய ஒரு பிரச்சனை என்கிட்ட சொன்னாருங்க. அவர் வேலை பார்த்துட்டு இருக்க பள்ளியில இருந்து அவர் விடுபடணும்னு நினைச்சாரு. அந்த என்விரான்மெண்ட் அவருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு போல. ஆனா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இவரை ரொம்ப நெகட்டிவா நடத்தியிருக்காங்க, கோவப்படுற மாதிரிலாம் பேசியிருக்காங்க, அடிக்க கூட வந்ததா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. சார், நான் எத்தனையோ இடங்கள்ல வேலை பார்த்துருக்கேன், இவ்வளவு என்னை அவமானப்படுத்தினதில்ல, நான் உடஞ்சு போயிட்டேன், திரும்ப கூட சண்டை போட்டுடலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்தது. எனக்கு ரிலீவிங் ஆர்டர்லாம் இன்னும் கொடுக்கல, 2 நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்க, இழுத்தடிக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேங்க, முதல்ல இந்த ஈகோ மோட்ல இருக்காதீங்க, நான்ற தன்மையை தூக்கி போடுங்க. நீங்க எக்ஸிஸ்டே ஆகல, நீங்க வணங்குற குரு, உங்களுடைய தெய்வத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த குரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாள் பிரதானமாக உங்களுடைய இதயத்துல உங்களுடைய குரு, அந்த இஷ்ட தெய்வம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை அவருடைய மனசுல நான் விதைச்சேங்க. அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 2 நாட்கள் அவருடைய குருவை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த குரு மந்திரத்தை தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. என்ன தெரியுமா நடந்தது? அடுத்த 2 நாட்கள்ல அந்த ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவருடைய ரிலீவிங் ஆர்டர்லாம் கொடுத்து அவரை நல்லபடியா சென்ட் ஆஃப் பண்ணதா என்கிட்ட தகவல் சொன்னாருங்க.
அவருடைய இன்டர்னல் ஸ்டேட்ல மாற்றங்கள் ஏற்படுத்தினவுடன், அதாவது அவர் பிராட்காஸ்ட் பண்ற எனர்ஜியில மாற்றங்கள் ஏற்படுத்தினவுடன் சூழ்நிலை மாறினதை என்கிட்ட சொன்னாருங்க. இங்க அவர் கிடையாது, அவருக்குள்ள இருந்து அவருடைய குரு தான் இந்த வாழ்க்கையை வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் போனவுடன் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்ததுங்க. இன்னொரு ஜூம் கன்சல்டேஷன்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி அவங்களுடைய ஒரு சவால் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க அமெரிக்கால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கணவர் இன்னொரு ஸ்டேட்ல அவர் இன்னொரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கணவரோட அவங்களுடைய குழந்தை இருக்குங்க. இவங்க தனியா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னா, கணவரும் குழந்தையும் தனியா ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். கணவரோடையும் குழந்தையோடும் சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசைங்க அவங்களுக்கு. அதான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த சகோதரனுடைய இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பயம், பதட்டம், கவலை எல்லாம் இருந்ததுங்க. அவங்க பிராட்காஸ்ட் பண்ற எனர்ஜியில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நான் சொன்னேங்க. குறிப்பா அவங்களுக்குள்ள இறைவனை கொண்டு வர சொன்னேன். அவங்க வணங்குற குரு தெய்வத்தை முழுமையா அவங்களுடைய இதயத்துக்குள்ள கொண்டு வர சொன்னீங்க. தன்னை முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணிக்க சொன்னேன். என்ன மாதிரி ஒரு எதிர்காலத்தை அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எதிர்காலம் ஏற்கனவே அமைஞ்ச மாதிரி அவங்கள ரெகுலரா விஷுவலைஸ் பண்ண சொன்னீங்க. காலை மற்றும் இரவு கணவரோடு குழந்தையோடு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாசிட்டிவான இன்டென்ஷனை கொடுத்து நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த காரியங்கள் அனைத்தையுமே இறைவன் கிட்ட அர்ப்பணித்திருங்க. அந்த சகோதரியும் நான் சொன்ன வழிமுறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த ஒரு மாதத்திலே அந்த சகோதரி நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை சூழ்நிலை முற்றிலும் மாறிடுச்சுங்க. பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரே ஊர்லயே வேலை அமைச்சு கொடுத்ததுங்க. இப்ப அந்த சகோதரி கணவரோடு குழந்தையோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பூமியில வாழ்ந்த சித்தர்கள், யோகிகள், மகான்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குவாண்டம் ஃபீல்டோட மர்ஜ் ஆகி இருக்காங்க. நமக்குள்ள பக்தியும் சரணாகதி மனநிலையும் இருந்ததுன்னா அவங்கள நம்மளை நேர்த்தியா வழி நடத்துவாங்க. இப்ப ரீசெண்டா எனக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜீவ சமாதிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தப்பட்டதுங்க. எனக்குள்ள ஒரு கம்பல்ஷன் வந்ததுனால அந்த ஜீவ சமாதிக்கு போனேன். அங்க போய் சில நிமிடங்கள் தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வெளியே வரும்போது அங்க இருந்த நபர்கள் என்கிட்ட சில அனுபவங்களை சொன்னாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அந்த ஜீவ சமாதியில அந்த மகான் சுவாசிக்கிற சத்தம் கேட்கறதா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஜீவ சமாதிக்குள்ள இருந்து ஓம்கார சத்தம் கேட்கறதாவும் என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஜீவ சமாதிக்கு வந்துட்டு போற நிறைய பேருடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழ்றதா என்கிட்ட அன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த ஜீவ சமாதியில இருந்து நான் கார் எடுத்துட்டு வெளியில வரேங்க. வரும்போது ஒரு அழகான மயில் என் காருக்கு முன்னாடி நின்றுதுங்க. அந்த மகானுடைய அந்த பிளெஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்ச மாதிரி அன்னைக்கு நான் உணர்ந்தேன். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாது. அந்த குவாண்டம் ஃபீல்ட், அந்த இறை சக்தினால உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நிச்சயமா மாற்றி அமைக்க முடியுங்க. நீங்க பிராட்காஸ்ட் பண்ற எனர்ஜியில மாற்றங்களை ஏற்படுத்தும். பிரதானமாக உங்களை இறைவன் கிட்ட அர்ப்பணிங்க. அந்த சரணாகதி மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் இன்னைக்கும் பூமியில இருக்க மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயம் அவங்களால காண முடியுங்க. நம்பிக்கை கொள். ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் இறைவன் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.